ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் தேவக்கனி அப்படின்னு அழைக்கப்படுற எலும்புச்சம்பளம், அந்த எலும்புச்சம்பளத்தோட சக்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட குருநாதர் எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரே ஒரு எலும்புச்சம்பளம் போதும் ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியும், ஒருத்தனை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலும்புச்சம்பளத்துக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதனால தான் அதை தேவக்கனின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எலும்புச்சம்பளத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வீட்டு நிலையில தொங்க விடுறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எலும்புச்சம்பளங்களை ஏன் பயன்படுத்துகிறாங்க, அப்படி என்னென்ன சக்தியெல்லாம் இருக்குது, இந்த எலும்புச்சம்பளத்தை தவறாக பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எலும்புச்சம்பளத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கோழியவே பலி கொடுக்கணும், செய்யணும், ரத்தம் விடணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக எலும்புச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் குங்குமத்தை தடவி அதை பலி கொடுப்பாங்க. அப்படி காவு கொடுக்கறதுக்கு முக்கால்வாசி எலும்புச்சம்பளத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, எலும்புச்சம்பளம் ஒரு உயிர் சக்தி கொண்டது அப்படிங்கிறதுனால. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போனாலும் சரி, இல்லை நம்மளே பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏன் எலும்புச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டில் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிற எலும்புச்சம்பளங்கிறது இறை சக்தியை உள்வாங்கி வச்சுருக்கோம். அந்த எலும்புச்சம்பளத்தை வெளியே கொண்டு போகும்போது நீங்கள் போகிற இடத்துல பூராவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துர்ஆன்மாக்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இறக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆத்மசாந்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட போய் சேர்றாங்களான்னு கேட்டால் இல்லை. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மறுபிறப்பை எடுக்க முடியாமல் தன்னோட ஆசைகள் தீராமல் துர்ஆன்மாக்களாக அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் நம்மளை அடையாமல் இருக்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சம்பளத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது. இப்படி இறையர்கள் கொண்ட எலும்புச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த துர்ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நெருங்காமல் அந்த இறை சக்தி நம்ம கூட இருக்கிறதுனால விலகி போயிடும். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், வெளியே கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் ஏதாவது கோயிலுக்கு போகிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வண்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு நசுக்கி விட்டு கொண்டு போவாங்க. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதில் குங்குமத்தை தடவி நம்ம அப்படி டயர் கடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே கிளம்பி போகும்போது ஒரு உயிர் பலி கொடுத்துட்டு போயிருக்கோம். அதனால் நாங்கள் போகிறவங்க நல்லபடியாக பத்திரமாக போயிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படி எலும்புச்சம்பளத்தை வச்சு டயரில் ஏற்றிட்டு போகிறது. அதே மாதிரி லாரிக்கு முன்னாடிலாம் எலும்புச்சம்பளம் மாட்டி விட்டுருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, இத்தனாயிரம் இரும்பில் ஓடாதது இந்த ஒரு எலும்புச்சம்பளத்தில் தான் ஓட போகுதுங்கிறதுக்காக எலும்புச்சம்பளத்தில் மாட்டி விட்டுருப்போமா அப்படின்னு நிறைய படத்தில் கிண்டலுக்கும் கேலிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எலும்புச்சம்பளங்கிறதோ போகிற பாதையில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை எதிர்க்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சம்பளத்தை கட்டி விடுறாங்க. நிறையா லாரி டிரைவர்கள், பஸ் டிரைவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி டாடாய்ஸ் இந்த மாதிரி ஓட்டக்கூடிய டிரைவர்களை கேட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலே அமானுஷ்ய சக்திகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா அவங்க நைட் ட்ராவலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்ய விஷயங்களை நேரில் சந்திக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க போகிற பாதைகளில் எப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இருக்குது, எப்படிப்பட்டவங்க இறந்துருந்தாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா பைபாஸில் ரோட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கும் போது அந்த இறந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த துர்ஆன்மாக்கள் தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் இறந்ததுனால அங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆன்மாக்கள் அந்த வழியாக போகக்கூடிய எத்தனையோ டிரைவர்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, செஞ்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராவது அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி போகக்கூடியவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போகும்போது எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எலும்புச்சம்பளத்தை எப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் லாரிக்கு முன்னாடி எலும்புச்சம்பளம் மாட்டி வருது. ஏன்னா நம்ம எடுக்க போக மறந்துட்டாலும் செஞ்சுட்டாலும் அந்த எலும்புச்சம்பளம் எப்பொழுதும் லாரியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் இறந்தவங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூரமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வண்டியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எலும்புச்சம்பளங்களை குங்குமம் தடவி கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அப்படி வர்ற பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அந்த குங்குமம் தடவை கட் பண்ண எலும்புச்சம்பளத்தை பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியே எரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முதையே சொன்ன மாதிரி வழியில் எத்தனையோ துர் ஆன்மாக்கள், மோகினிகள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த இறந்த பிரேதத்தை தான் அடையணும் அப்படிங்கிற ஆசையில் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு உடம்பு கிடச்சிருச்சுன்னா அந்த உடம்பு அடையிறதுக்காக போகும். அப்படி போகும்போது அந்த உயிர் பலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குங்குமம் தடவின எலும்புச்சம்பளத்தை வெளியே தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா
அதுக்கு அந்த எலும்புச்சம்பளத்தை எடுத்துட்டு பேசாமல் திரும்பி போயிடும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அப்படி எலும்புச்சம்பளத்தை தூக்கி எறிகிறது. இது வரைக்கும் தெரியலைனாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா துர் ஆன்மாக்கள் அந்த உடம்பை தொடர்ந்தே வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ஆன்மாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறத கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி நம்ம அந்த பிரேதத்தை உள்ளே கொண்டு வரும்போது அதுகளும் சேர்ந்து உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன நினைப்போம், இறந்தவங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காரணம் அதுவாக இருக்காது. இந்த ஆன்மாக்கள் மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் அலையக்கூடிய முனிகளும் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இந்த ஆன்மாக்களை விட பார்த்தீங்கன்னா முனிகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு மிக மிக அதிகமான சக்தி. அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இறந்த பிரேதத்தோட வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த வீட்டிலையே இன்னொரு உயிர் பலி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் இறந்தவங்களை கொண்டு வரும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதே மாதிரி இறந்த உடல்களை கொண்டு வர வண்டிகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறது. அதே மாதிரி இறந்தவங்களை போய் பார்த்துட்டு வர வண்டிகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் ஒரு எலும்புச்சம்பளத்தையாவது கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். அதே மாதிரி நிலைவாசலில் ஏன் எலும்புச்சம்பளத்தை கட்டுறாங்க? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நிலை ஊண்டும் போதே பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை நறுக்கி அந்த எலும்புச்சம்பளத்தை பலி கொடுக்க தான் செய்வாங்க. அதே போல் நிறையா வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை மஞ்சள் துணியில் கட்டியிருப்பாங்க. இது இல்லாமல் எலும்புச்சம்பளத்தோடு பார்த்தீங்கன்னா மிளகாய், கறிக்கட்டை இதெல்லாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அதே போல் நிறையா வீட்டு வாசலில், நிறைய கடை வாசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எலும்புச்சம்பளத்தை கட் பண்ணி 2 எலும்புச்சம்பளத்துலையுமே குங்குமத்தை தடவி வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க. ஒரு சில கடை வாசலில் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு எலும்புச்சம்பள பக்கத்தில் மஞ்சளும் இன்னொரு எலும்புச்சம்பள பக்கத்தில் குங்குமமும் தடவி வச்சுருப்பாங்க. அதே போல் கடைக்கு உள்ள நான் சொன்ன மாதிரி டம்ளரில் தண்ணிக்குள்ளே எலும்புச்சம்பளத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் நிறைய இடத்துல கவனித்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 2ஆம் பாகத்தில் நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே மூதேவி அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள். ஓம் நம சிவாய. நம்ம எலும்புச்சம்பளத்தோட அபாரமான சக்திகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். அதில் நம்ம கர்ப்பிணி பெண்கள் ஏன் எலும்புச்சம்பளத்தை கையில் எடுத்துகிட்டு போகணும், அதே போல் இறந்தவங்களை பார்க்கும்போது ஏன் எலும்புச்சம்பளத்தை கொண்டு போகணும், பேய்கள் விரட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முக்கியமான பதிவுகள் எலும்புச்சம்பளத்தை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வாசலில் ஏன் எலும்புச்சம்பளம், மிளகாய், கறிக்கட்டை இதெல்லாம் கட்டுறாங்க, அதே மாதிரி குங்குமம் வைத்து ஏன் வைக்கிறாங்க, கடையில் எலும்புச்சம்பளம் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்ஸும் போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்புச்சம்பளத்துக்கு அட்ராக்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அதை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா எடுப்பார் கை பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அந்த எலும்புச்சம்பளத்தை எடுத்து நல்ல விஷயங்கள் சொல்லி அதை மந்திரத்தை உச்சாடனம் பண்ணால் உடனே நல்ல விஷயங்கள் அதில் உள்ள ஈர்த்து வச்சுக்கும். அதே மாதிரி கெட்டதை சொல்லி ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எலும்புச்சம்பளத்தில் சொன்னாலும் அதே போல் அதையும் செய்யும். அதைத்தான் சொல்கிறேன் எடுப்பார் கை பிள்ளை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட எலும்புச்சம்பளத்தை வச்சு நம்ம தொழில் செய்கிற இடத்துல கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த எலும்புச்சம்பளத்தை 2ஆக கட் பண்ணி 2 பக்கமுமே குங்குமம் தடவி, நல்லா கேட்டுக்கோங்க, 2 பக்கமுமே குங்குமம் தடவி கடையோட 2 நிலவாசப்படியிலையும் நீங்கள் வச்சுருங்க. இது முதல் விஷயம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த எலும்புச்சம்பளத்தை எப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளி செவ்வாய் 2 நாள் தான் அந்த எலும்புச்சம்பளத்தை வச்சுட்டு நம்ம எடுத்து மாற்றலாம். இல்லை வாரத்தில் 1 நாள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது அந்த எலும்புச்சம்பளத்தை காலையில் எடுத்து தூர போட்டுட்டு அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதை எலும்புச்சம்பளத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால்படாத இடமா போட்டிங்க, இல்லை கடையை விட்டு தூரமாக கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை கிடையாது.
அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு எலும்புச்சம்பழத்தை எடுத்து, அதாவது சொத்தை இல்லாத, அழுகல் படாத, இல்லை அடிபடாத நல்ல எலும்புச்சம்பழமாக எடுத்து அதை 4 கீறி அந்த எலும்புச்சம்பழத்துக்கு உள்ள குங்குமத்தை ஃபுல்லாக தடவி வச்சு நீங்கள் கடையை சாத்தினதுக்கு அப்புறம், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே சூட சுற்றுவாங்க, ஒரு சில பேர் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் சுற்றுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த எலும்புச்சம்பழத்துக்கு மேலே சூடத்தை வச்சு அந்த சூடத்தை எலும்புச்சம்பழத்தோட 3 முறை வலது பக்கமாகவும் 3 முறை இடது பக்கமாகவும் சுற்றிட்டு மேலிருந்து கீழாக 3 முறை செஞ்சுட்டு அந்த சூடத்தை வாசப்படியில் போட்டுட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை அப்படியே அந்த சூடத்தை சுற்றி புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்ட எலும்புச்சம்பழத்தை 4 பிச்சு 4 திசையிலையும் தூக்கி எறிங்க. 4 திசையில் தூக்கி எறிகிறப்ப நிறையா பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, நம்ம கடை வாசல்லையே நம்ம தூக்கி எறியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் மட்டும் அப்படி தூக்கி எறிங்க. சைட்லேயுமே கடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 4 திசையிலையும் அந்த சூடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தூக்கி எறிங்க, அதுவே போதுமானது. அடுத்தது கடைக்கு உள்ள கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி எலும்புச்சம்பழம் அடிபடாத சுத்தமான எலும்புச்சம்பழமாக உள்ள தூக்கி போட்டு வைங்க. அந்த எலும்புச்சம்பழத்தையும் முடிஞ்சால் வெள்ளி செவ்வாய்க்கு மாற்றிடுங்க. இப்படி செய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கடையில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி பிரச்சனைகள், நம்மளுக்கு ஏதாவது செய்வினை கோளாறுகளை செஞ்சுருந்தாங்க கடைக்கு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கிரும். அதை நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்மளுக்கு படிப்படியாக அந்த பிரச்சனைகள் நீங்கிருச்சு, கடையில் அடுத்து வியாபாரம் அதிகமாகணும் அப்படிங்கிறப்ப இதோட இன்னொரு விஷயத்தை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு கந்திஷ்டிகள் குறைஞ்சிருச்சுன்னு உங்கள் மனசுக்கே பட ஆரம்பிச்சிருச்சு, வாடிக்கையாளர் வர ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் வியாபாரம் மட்டும் கொஞ்சம் டல்லாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எலும்புச்சம்பழத்தை 2 கட் பண்ணி ஒரு பக்கத்தில் மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய மஞ்சளையும் இன்னொரு பக்கம் காளியோட அம்சமாக இருக்கக்கூடிய குங்குமத்தையும் தடவி வைங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுக்காக அந்த குங்குமமும், நம்மளுக்கு மகாலட்சுமி செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்காக அந்த மஞ்சளும் 2மே தடவி 2 பக்கம் நிலப்பக்கமும் வச்சிருங்க. அடுத்து உங்களுக்கு வரவுகளும் நல்லபடியாக வர ஆரம்பிச்சோம். அடுத்தது நம்ம வீட்டு வாசலில் நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதே போல் எலும்புச்சம்பழம் வைப்போம். அது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வீட்டிலேயே நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நிலைவாசல் வைக்கிறத நம்ம வீடு கட்டும்போது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா செய்வாங்க அப்படிங்கிறது சொந்தமாக வீடு கட்டினா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நிலைவாசல் வழியாக எந்த துஷ்ட சக்திகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசலை வைப்பாங்க. அந்த நிலவாசலில் வைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குங்குமத்தை எலும்புச்சம்பழத்தை தடவி அந்த இடத்துல நன்றாக வேண்டி புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிலையே ஊண்டுவாங்க. ஒரு தடவை ஊண்டின நிலை ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அதை அப்படியே வச்சு பூசணுங்கிறத ரொம்பவே கவனமாக எல்லாருமே கடைப்பிடிப்பாங்க இப்போ வரைக்கும். அப்படிப்பட்ட நிலை வாசல்லையும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது, கந்திஷ்டி இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா, எலும்புச்சம்பழத்தை 2 கட் பண்ணி குங்குமம் 2 பக்கமும் தடவி நீங்கள் அந்த எலும்புச்சம்பழத்தை 2 நிலப்பக்க வாசல்லையும் வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் நிறையா பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், எலும்புச்சம்பழம், பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து கறிக்கட்டையும் கட்டியிருப்பாங்க. அது ஏன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாட்டினாலுமே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால இப்போயும் நிறையா பேர் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம ஏன் அதை செய்கிறோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வீட்டுக்குள்ளே மூதேவி அண்டாமல் இருக்கணும். லக்ஷ்மி தேவியோட அக்காவாக இருக்கக்கூடிய மூதேவி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 பொருட்களை நம்ம முக்கியமாக கட்டி வைப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாத்தையுமே வாரி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, புளிப்பு, காரம், சூடாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, அதனால தான் சூடு அப்படிங்கிறதுக்காக கறிக்கட்டையும், புளிப்புக்கு எலும்புச்சம்பழத்தையும், காரத்திற்கு பச்சை மிளகாயும் வாசலில் கட்டி விடுறாங்க. அப்படின்னும் வர்றவங்க அது வாசலில் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க அப்படிங்கிற காரணமும் நம்மளுக்கு சொல்லப்படுது. அதே போல் எலும்புச்சம்பழம் கோயிலில் மந்திரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கோயிலில் மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய எலும்புச்சம்பழம் எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது.
ஏன்னா கோயிலில் மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய எலும்புச்சம்பளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெய்வத்தை ஈர்த்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட எலும்புச்சம்பளத்தை நீங்கள் பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அந்த எலும்புச்சம்பளத்தை கொண்டு போய் நீங்கள் திஷ்டி கழிக்கிறதுக்காகவோ இல்லை வாசலில் திஷ்டிக்காகவோ கட்டி விட்டுட்டு இல்லை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கோயில்களில் அதிகப்படியான இறைசக்தி நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட இறைசக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க எலும்புச்சம்பளத்தை நம்ம வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து பூஜை அறையில் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அதிகப்படியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த எலும்புச்சம்பளத்தை வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த எலும்புச்சம்பளத்தை இன்னும் எந்த அளவுக்கு சக்தி உடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நிறையா இடத்துல கோயிலில் ஹோமங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஹோம குண்டத்துக்கு காவலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த எலும்புச்சம்பளத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹோமம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை சுற்றி துஷ்ட சக்திகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஹோமத்தை கெடுக்கிறதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன மாதிரி பலி கொடுக்குற மாதிரி கணக்கில் தான் பார்த்தீங்கன்னா காவலுக்கு அந்த எலும்புச்சம்பளத்தை வெட்டி நம்மளுக்கு எல்லா திசையிலையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறையா துஷ்ட ஹோமங்கள் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உயிர் பலியாக கோழியவே அறுத்து அந்த இடத்துல ஹோமம் நடக்கிறதுக்கு சுற்றி போட்டிருப்பாங்க. ஏன்னா துஷ்ட சக்திகள் வந்தால் அது உயிர் பலியாக அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கோயில்களில் சுத்த ஹோமம் நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எலும்புச்சம்பளத்தை தான் நான் சொன்ன மாதிரி உயிர் பலிக்கு பக்கத்தில் உயிர் பலிக்கு பதிலாக வச்சுருப்பாங்க. அதே போல் வெளியில் கீழே தரையில் கடந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அது துஷ்ட சக்திகளையும் ஈர்த்து வச்சிருப்போம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா திஷ்டி கழிச்சிட்டு வீட்டில் இருக்க துஷ்ட சக்திகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த எலும்புச்சம்பளம் ஈர்த்திருக்கும். அந்த எலும்புச்சம்பளத்தை அப்படியே வெளியே போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம தெரியாமல் கீழே தானே கிடக்கு முழுசாக தானே கிடக்குன்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. எலும்புச்சம்பளத்தை பற்றி நிறையா முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச 4 நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள். ஓம் நம சிவாய.